ஜெயா டிவி நேயர்களுக்கு வணக்கம். என் சமையலறை நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 2 வகையான டிஃபன். ரெண்டுமே ஏறக்குறைய நிறைய பேர் கேள்விப்பட்ட டிஃபனாக இருக்கும். ஒன்று வந்து கோதுமை ரவை வச்சு உப்புமா, கொஞ்சம் ஒரு சின்ன வித்தியாசங்களோட நம்ம பண்ண போகிறோம். அடுத்தது கருவேப்பிலை இட்லி, இதுவும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஸோ ரெண்டுமே தான் பார்க்க போகிறோம். இப்போ முதல்ல கருவேப்பிலை இட்லி பார்த்துக்கலாம். அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்தோன்னா அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கருவேப்பிலை இட்லி செய்ய தேவையான பொருட்கள்: இட்லி 8, கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவு, தேங்காய் பால் 1 கப், சின்ன வெங்காயம் 8 முதல் 10 வரை, சீரகம் அரை டீஸ்பூன், காய்ந்த மிளகாய் 6, பூண்டு 4 முதல் 5 பற்கள் வரை, கடுகு 1 டீஸ்பூன், உப்பு ருசிக்கேற்ப, எண்ணெய் 2 மேஜை கரண்டி. இப்போ இந்த கருவேப்பிலை இட்லிக்கு தேவையான பொருள்லாம் பார்த்தோம் இல்லையா? இதில் வந்து இட்லி நம்ம நார்மலாக எப்பவும் ஊற்றுற மாதிரி ஊற்றிட்டு, மீந்து இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம், உதுத்து உப்புமா தாளிச்சிடுவோம். இல்லைன்னா
இப்போ இந்த கருவேப்பிலை இட்லி எப்படி பண்ணுறதுங்கிறத பார்த்தோம். இனி அடுத்து நம்ம பார்க்க போகிறது கோதுமை ரவை உப்புமா. அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருள்லாம் பார்த்துட்டு வந்துடலாம். கோதுமை ரவை உப்புமா செய்ய தேவையான பொருட்கள்: கோதுமை ரவை 1 கப், துவரம்பருப்பு குத்துப்பருப்பாக வேக வைத்தது 2 டேபிள் ஸ்பூன், சின்ன வெங்காயம் 12 தோல் உரித்து பொடியாக நறுக்கி கொள்ளவும், தேங்காய் துருவல் 2 டேபிள் ஸ்பூன், உளுந்து 1 டீஸ்பூன், சர்க்கரை 1 டீஸ்பூன், பொடியாக நறுக்கிய இஞ்சி சிறிதளவு, பச்சை மிளகாய் 3 சிறு துண்டுகளாக நறுக்கி கொள்ளவும், கருவேப்பிலை சிறிதளவு, கடுகு 1 டீஸ்பூன், உப்பு ருசிக்கேற்ப, எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன். கோதுமை ரவை உப்புமா செய்ய தேவையான பொருள்லாம் பார்த்துட்டோம் இல்லையா? இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு பக்கம் 1 கப் கோதுமை ரவைக்கு 2.5 கப்பு தண்ணி ஒரு பக்கம் அடுப்பில் வச்சுருக்கேன். இன்னொரு பக்கம் நல்லா ஒரு 3 டேபிள் ஸ்பூன்லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி ரெடியாக காய வச்சுருக்கேன். இந்த எண்ணெயில் 1 டீஸ்பூன் அளவுக்கு அந்த ப்ரெஷரை மெதுவாக எடுத்துகிட்டு ரிலீஸ் பண்ணிட்டு வடிகட்டி வச்சுக்கலாம். ஊற வைக்காத பருப்பாக இருந்தால் நல்லா 2-3 விசில் கொடுத்துட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. ப்ரெஷர் அடங்கினதுக்கப்புறம் வடிகட்டி அதை எடுத்துக்கலாம். அந்த மாதிரி நான் எடுத்து வச்சுருக்கேன் ஏற்கனவே. இதில் கடுகு 1 டீஸ்பூன், உளுந்து 1 டீஸ்பூன்லேருந்து 1.5 டீஸ்பூன் வரைக்கும் உளுந்து போட்டுக்கலாம். நான் கடலைப்பருப்புலாம் போடலைங்க இதில். இந்த உளுந்து இளம் வறுப்பாக வறுபடணும். அப்படி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதோ லேசாக செவக்குது பாருங்கள். இந்த மாதிரி பதம் கரெக்டாக இருக்கும். இதில் வெங்காயம், சின்ன வெங்காயம் டேஸ்டியாக இருக்கும். அதனால் நான் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம் இல்லைன்னா இந்த அளவுக்கு நல்ல பெருசாக இருந்ததுன்னா 1 வெங்காயம் எடுத்துக்கங்க. அதோடு கூட நல்ல ஒரு துண்டு இஞ்சி பொடியாக நறுக்குனது, 3 பச்சை மிளகாய் எடுத்துருக்கோம் இல்லையா, அதையும் இந்த மாதிரி துண்டுகளாக நறுக்கிடலாம். இதோட 2 கொத்து கருவேப்பிலை, ஃப்ரெஷ்ஷாக அந்த கருவேப்பிலை போட்டிருக்கேன். ஒரு சிட்டிக்கு ஆஸ் யூஷுவல் நம்ம
ரொம்ப நல்லாயிருக்கும். வேக விட்டுருங்க. இப்போ நல்லா வெந்திருக்குங்க. நான் நடுவில் 2 தடவை திறந்து நல்லா கிளறி விட்டேன். இப்போ கரெக்டாக வெந்து பாருங்கள், நல்லா பதமாக இருக்குது, சாஃப்டாகவும் இருக்குது பாருங்கள். நல்லா யூஸ்வலாக கோதுமை ரவை உப்புமா வந்து கொஞ்சம் அந்த இதுவாக இருக்கும், பொலப்பொலான்னு. இது வந்து நல்லா சாஃப்டாக வரும். இதில் கொஞ்சம் இந்த சர்க்கரையும் இந்த பருப்பும் சேர்க்குற போது அது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு கொடுக்குது. நல்லா இருக்குது உப்புமா. அதே மாதிரி இதை ஒரு வேளை கடாயில் பண்ணுறதுக்கு முடியலன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் இதையே ஒரு சின்ன குக்கரில் இதே மாதிரியே தாளித்து எல்லாம் பண்ணிவிட்டு கோதுமை ரவையும் நல்லா வறுத்ததுக்கப்புறமா கொதிச்ச தண்ணி தூக்கி அதில் ஊற்றிட்டு பருப்பு தேங்காய் எல்லாம் போட்டு குக்கரை மூடி மீடியம் ஃப்ளேமில் 2 விசில் வச்சுருங்க. அப்புறம் தீயை நல்லா குறைச்சி வச்சுட்டு ஒரே ஒரு நிமிஷம் வச்சுட்டு சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிடுங்க. அப்படிங்கிற மாதிரி இது வந்து அப்படி ஒரு ஒரு ப்ரெசன்டேஷனை வந்து சாப்பிடணும் அப்படின்னு ஒரு ஈர்ப்பை கொடுக்கும். அந்த வகையில் நல்லா அழகாக பண்ணி எடுத்து வச்சாச்சு. நிச்சயமாக இது வந்து டேஸ்டியாக ரொம்ப நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு காம்பினேஷன் என்ன நிறைய பேர் யோசிக்கலாம். பொதுவாக வந்து கோயம்புத்தூர் பக்கம்லாம் பார்த்திங்கன்னா இந்த கோதுமை ரவை உப்புமா பண்ணி கல்யாண வீடுகள்லேயே புளிக்காத தயிர் நல்லா இருக்கும், கெட்டி தயிராக கொண்டு வந்து அதோடு வைப்பாங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், நல்ல காம்பினேஷன். அதுவும் சாப்பிட்லாம். ஆனால் நல்ல கொத்தமல்லி தொக்கு, மாங்காய் தொக்கு, அப்புறம் இந்த ஆவக்காய் ஊறுகாயோட விழுது, இதெல்லாம் வந்து இதை தொட்டு சாப்பிட்றதுக்கு எக்ஸலண்ட்டாக இருக்கும். எந்த உப்புமாவோடையும் இதோட ப்ளஸ் பாயிண்ட் தான். ஸோ இந்த கருவேப்பிலை இட்லியும் அடுத்தது கோதுமை ரவை உப்புமா 2மே நல்ல ஒரு டிஃபனுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் வந்து நான் சொன்ன மாதிரி இந்த கொத்தமல்லி தொக்கு இதெல்லாம் நல்லாயிருக்கும். இவருக்கு வந்து நீங்கள் எதெல்லாம் அந்த சைட் டிஷ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வேண்டாம். இது ஒரு கப்பில் போட்டு வச்சுக்கிட்டு, நம்ம பிளேட்டு கூட வேண்டாங்க, ஒரு கப்பில் போட்டு வச்சுட்டு சாப்பிட நல்லாயிருக்கும். இன்னும் ஒரு எக்ஸலண்ட் இது என்னென்னா, வேர்க்கடலை, வறுத்த வேர்க்கடலை வீட்டில் வச்சுருக்கோம் இல்லையா, இந்த இட்லியை கருவேப்பிலை இட்லியை கொஞ்சம் கப்பில் போட்டு வறுத்த வேர்க்கடலையை ஒன்றும் பாதியமாக உடைச்சாலும் சரி, இல்லை அப்படியே முழுசாக போட்டது மேலே அதை கொஞ்சம் தூவிக்கிட்டு, அதோடு கூட கொஞ்சம் காரா பூந்தி இருந்ததுனால ஓம்பொடி இருந்ததுனால மேலே தூவிக்கிட்டு சாப்பிட்டு பாருங்கள். அது ஒரு வித்தியாசமான காம்பினேஷன். எல்லாமே கொஞ்சம் எல்லாம் சொல்லுவாங்க அது வியர்ட் காம்பினேஷன்பாங்க, அந்த மாதிரி வியர்டாக இருக்கும். ஆனால் நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும். அதை ரசித்து சாப்பிட்றவங்களுக்கு தெரியும். எனக்கு நல்லா சாப்பிட பிடிக்குங்க. சாப்பிட பிடிக்குங்கிறதுனால தான் விதவிதமாக சாப்பிட்டு பார்க்குறது. டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ 2 டிஷ்ஷும் இன்றைக்கி பார்த்து நேயர்கள் அதை செஞ்சு உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸை கொடுப்பீங்க. நிச்சயமாக எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் தான் சொல்லுவீங்க. மீண்டும் இதே மாதிரி இன்னும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.